வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து டைப் வைஸாக வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே நம்ம 2023 இதில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி டெய்லி மேத்ஸ்லையும் காலை எழுந்தவுடன் கணக்குலையும் இதிலேருந்து ஒரு நிறைய நாள் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இருந்தாலும் டைப் வைஸாக சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதால டைம் அண்ட் ஒர்க் நேரம் மற்றும் வேலையிலிருந்து ஒரு டைப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு 7-8 டைப் வரைக்கும் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் 1. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இதில் டைப் 1ல் என்ன மாதிரியான கேள்விகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 பேர் தனித்தனியாக வேலையை எவ்வளோ நாளில் செய்வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம டைப் 1ல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் செய்கிறார். அதே வேலையை பி என்பவர் 12 நாட்களில் செய்கிறார். இருவரும் சேர்ந்து அதே வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஏ 10 நாள், பி 12 நாள். இந்த மாதிரி 2 பேரை தனித்தனியாக சொல்லிவிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, கீழே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 10, 12 மல்டிப்ளைல எழுதிக்கோங்க. மேலே அந்த 2 நம்பரையும் ப்ளஸில் எழுதிக்கோங்க. 10 + 12 22. புரியுதுங்களா? கீழே பெருக்கல் அப்படியே போட்டுக்கோங்க, மேலே ப்ளஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன் அங்கே ப்ளஸ் பண்ணி போடுங்க, இங்கே பெருக்கல் அப்படியே போடுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பெருக்கிறது சில நேரம் பெரிய பெரிய நம்பராக இருந்தால் கஷ்டமாக இருக்கலாம். இன்னொன்று, மேலே கூட்டல் வந்துச்சு அப்படின்னா கேன்சல் பண்ண முடியாது. அதனால் ப்ளஸ் பண்ணி சிங்கிள் நம்பராக போட்டோன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸி. இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 2ஆம் வாய்ப்பாடு 6 2 12, 11 2 22. மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியாது. அப்போ என்ன கிடைக்குது? 11/16 60. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வர ஆன்சரை எப்போவுமே நம்ம என்னவாக எழுதணும் அப்படின்னா தலைகீழாக எழுதணும். அப்போ 60/11. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்லும் போதே மேலே பெருக்கல் கீழே கூட்டல்னு எழுதிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணி வர ஆன்சர் அப்படியே விட்டுலான்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி எழுத சொல்கிறதுக்கு ரீசன் உண்டு. பின்னாடி ஒரு சில டைப்லாம் வரும்போது நமக்கு இந்த ஐடியா யூஸ் ஆகும். அப்படிங்கிறதால நான் பேசிக்லேருந்தே உங்களுக்கு இதை சொல்லிடுறேன். ஸோ கீழே பெருக்கிறோம், மேலே ப்ளஸ் பண்ணுறோம், வர ஆன்சரை தலைகீழாக மாற்றுறோம். 60/11 இப்படியே விட முடியாது இல்லையா? I11 55, மீதி 5. ஸோ பையில் இருக்கிற 11, அதாவது இம்ப்ராப்பரை மிக்சடாக மாற்றிடும், தகாபினத்தை கலப்பு பின்னமா. ஸோ ஆன்சர் 5/11 அப்படிங்கிறது தான் ஆன்சர். கீழே நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது. புரியுதா? கீழே 2 நம்பரையும் பெருக்கிறோம், மேலே 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணுறோம், வர நம்பரை தலைகீழாக எழுதிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. இங்கேயாவது நமக்கு பின்னமாக வந்துச்சு. அடுத்தடுத்த கொஷனில் நார்மலாக வர்றது மாதிரியே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். பெண் அதே வேலையை 12 நாட்களில் முடிப்பார். அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? அப்போ பாருங்கள், அதே தான் அங்கே ஏபின்னு சொன்னோம், இங்கே ஆண் பெண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஆண் 4 நாட்கள், பெண் 12 நாட்கள். நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்காதீங்க. கீழே அப்படியே 2 நம்பரையும் மல்டிப்ளைல எழுதுங்க. 4 × 12. மேலே 2 நம்பரையும் ப்ளஸில் எழுதுங்க. 12 4 கூட்டினா 16. ஒரு நாள் 4 நன்னாங் 16, ஒரு நாள் 4 முன்னாங் 12. அப்போ 1/3 கிடைக்குதா? வர ஆன்சர் அப்படியே தலைகீழாக எழுதுகிறோம். 3/1. பையில் 1 இருந்தால் விட்டுடலாம். ஸோ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னா 3 நாட்களில் முடிப்பார்கள். ஆன்சர் டி. சரியா? அடுத்து 3வது கேள்வி. ஏ ஒரு குழாயானது தொட்டியை 45 மணி நேரத்திலும் பி என்ற குழாயானது தொட்டியை 30 மணி நேரத்திலும் நிறைவு செய்கிறது. இரு குழாய்களையும் திறக்கும் பொழுது தொட்டி காலியாக உள்ளது எனில் அத்தொட்டியை நிரப்புவதற்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும்? பாருங்கள், அங்கே ஏபின்னு 2 பேரை வச்சு சொல்லியிருந்தோம், இங்கே 2 குழாயை வச்சு சொல்லியிருக்கோம். ஆனால் லாஜிக் என்னவோ அதே தான். 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதுனாலும் 2 குழாய் சேர்ந்து ஒரு தொட்டியை நிரப்புது அப்படின்னாலும் ஒரே மாதிரியான ஐடியா தான். அப்போ என்ன பண்ணுறோம்? இங்கேயும் அப்படி தான். 2 குழாயுமே தொட்டியை நிரப்புது. தொட்டி காலியாக இருந்துச்சுன்னா தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏ 45 நிமிடம், பி 30, அதான் ஏ 40 மணி நேரம், பி 30 மணி நேரம். ஸோ கீழே என்ன பண்ணுறோம்? 2த்தையும் பெருக்கிறோம். 45 × 30. மேலே என்ன பண்ணுறோம்? 2த்தையும் கூட்டுறோம். 45 30 கூட்டினோன்னா 75. ஒரே ஸ்டெப்பில் அப்படியே ப்ளஸ் பண்ணியே போட்டுருங்க. சரியா? இப்போ பாருங்கள், 5ஆம் வாய்ப்பாடு 9 5 45, 15 5 75. 15ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 1 பாஞ்சு பாஞ்சு, ஈர் பாஞ்சு 30. அப்போ மேலே 1ன்னு இருக்குது, கீழே 9 2 18ன்னு இருக்குது. வர ஆன்சரை தலைகீழாக எழுதுகிறோம். அப்போ 18/1. 18/1னா 18. அப்போ அந்த தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 18 மணி நேரம். ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்ததாக 4வது கேள்வி. ஒரு ஆண் ஒரு வேலையை தனியாக 3 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை ஒரு பெண் தனியாக 9 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை இருவரும் இணைந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? அதே ஐடியா தான் இல்லையா? 3 9. ஸோ கீழே என்ன பண்ணணும்? 2த்தையும் பெருக்கணும். 3 × 9. மேலே என்ன பண்ணணும்? 2த்தையும் ப்ளஸ் பண்ணணும். 3 9 கூட்டினேன் அப்படின்னா 12.
பாருங்கள் 1 3 3 4 3 12 இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 4/9. வந்த ஆன்சர் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், தலைகீழாக எழுத சொல்லியிருக்கோம். 9/4. ஒன்று அவங்க ஆன்சரை இப்படியே விட்டுடலாம் 9/4ன்ட்டு. இல்லாட்டி இது என்ன பண்ணலான்னா மிக்சராக மாற்றலாம். 9ல் எத்தனை 4 இருக்குது, ஈர்னாங்க 8, மீதி 1 வரும் இல்லையா, 2 1/4. ரெண்டு ஆன்சரில் எந்த ஆன்சரை விட்டுருந்தாலும் கரெக்டு தான். சில நேரங்களில் அவங்க ஃபுல் நம்பராக வரது மாதிரியும் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பின்னத்துலேயும் கொடுக்குறாங்க. நான் தான் உங்களுக்கு 2 டைப்பையும் கலந்தே கொடுத்துருக்கேன். சரியா, 9/4 இல்லாட்டி 2 1/4. இது இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சி. ஓகேவா. அடுத்ததான் 5வது கேள்வி. ஏ மற்றும் பி என்ற இரு குழாய்கள் முறையே 10 மணி மற்றும் 15 மணி நேரங்களில் ஒரு நீர் தொட்டியை நிரப்புகின்றன எனில் அவ்விரு குழாய்களும் சேர்ந்து அத்தொட்டியை நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? 10 மணி 15 மணி என்ன பண்ண சொன்னோம் ஞாபகம் இருக்கா? கீழே ரெண்டுத்தையும் பெருக்கிறோம், 10 பெருக்கல் 15. மேலே ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ் பண்ணுறோம், 10யும் 15யும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 25. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 3 5 5 5 25, 1 5 5 10. அப்போ 1/3 6. தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 6/1. ஸோ 2 குழாயும் சேர்ந்து தொட்டி எவ்வளோ நேரம் நிரப்போம் அப்படின்னா 6 மணி நேரத்தில் நிரப்பும். புரியுதா? ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக மொத்தமாக ஒரு 5 கேள்விகள் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கேன். அதோடு இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு 2-3 கேள்விகள் கொடுத்துருக்கேன். எனக்கு இதையும் ட்ரை பண்ணி கீழே உங்களோட ஆன்சர்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். சரிங்களா? இதில் பாருங்கள், முதல் கேள்வி. ஏ ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார், அதே வேலையை பி 15 நாட்களில் முடிக்கிறார். 2 பேரும் ஒரே வேலையை முடிக்கும் கால அளவை. அப்போ 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? சரிங்களா? அடுத்த 2வது கேள்வி. ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி 12 நாட்களிலும் முடிப்பார்கள் எனில் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? அதே மாடல் தான், கீழே பெருக்கணும், மேலே ப்ளஸ் பண்ணணும், வர ஆன்சரை என்ன பண்ணணும் அப்படின்னா தலைகீழாக எழுதணும். சரிங்களாமா? ஸோ இந்த 2 கேள்விக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இதோட அடுத்த டைப்பை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.